Hi, welcome back to Rajan's tutorial. Learn Hindi through Tamil. நீ பார்ட் நம்பர் 152 பார்ப்போம். எப்பெல்லாம் சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மே நாகராஜன் RPP ஹிந்தி கம்ப்ளீட் போட ஆகும். இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பான ஹிந்தி வேறு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து मैंने जो कुछ भी जानता था वह सब तुमके बता दे அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். அது ஹிந்தியில் எப்படி சொல்லிட்டுனா मैंने जो कुछ भी जानता था वह सब तुमके बता दिया அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை எப்படி சாவி போட்டு திறந்தா தானே லாக்கரை உடைக்க முடியும். ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சாபி லகா கர் போலேங்கே தபி तो ताला तोड़ सकते हैं. चाबी लगाकर खोलेंगे तभी तो ताला तोड़ सकते हैं அப்படின்னா வந்து சாவி போட்டு தந்தா தானே தாப்பா தாப்பா தாப்பால் லாக்கரை உடைக்க முடியும். மீனிங் பர்சன் பார்த்தீங்கன்னா இது சென்ஸ் தான். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா उस दिन तुम जिन जगह பர்தே வகா ஜாவோ அப்படின்னா அந்த அன்னைக்கு அந்த அந்த டேல நீ எங்கெல்லாம் போனியோ அந்த இடத்துக்கு திரும்ப போங்க. அது ஹிந்தியில் பேசுவாங்க உஸ் தின் தும் ஜின் ஜஹோ பர்தே வகான் ஜாவோ அப்படின்னா அன்னைக்கு அந்த நாள்ல நீங்க எங்கெல்லாம் போனீங்களோ அதே இடத்துக்கு போங்கன்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து 8 வருஷமா கான்ஸ்டபிள் தான் இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுது 8 साल हो गए फिर भी मैं कांस्टेबल ही हूँ 8 साल हो गए फिर भी मैं कांस्टेबल ही हूँ அப்படின்னா வந்து 8 வருஷமா நான் கான்ஸ்டபிள் தான் இருக்கேன். இல்லைன்னா இப்படி கேட்கலாம் ஹிந்தியில வந்து இன்னொரு சென்டென்ஸ்னா आप कितने दिन से कांस्टेबल काम कर रहा है அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியா நீங்க எத்தனை நாளா கான்ஸ்டபிள் பாக்குறீங்கன்னா அப்ப ஆன்சர் பண்ணலாம் आप सर 8 साल हो गया फिर भी मैं कांस्टेबल ही हूँ அப்படின்னா வந்து நான் 8 வருஷமா கான்ஸ்டபிள் தான் இருக்கேன்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த சென்டென்ஸ் போதும். தன்யவாத்.